வணக்கம். ஐடிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். குருவிநத்தம் கிராமத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் அரசு துணை சுகாதார நிலையம் பராமரிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை. புதிய அமைச்சர்களாக ராஜவேலு, சிவக்கொழுந்து, ராஜசேகரன் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். விரைவில் நடைபெற உள்ளது பதவியேற்பு விழா. மும்மொழி திட்டத்தின் மூலம் இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசிற்கு கண்டனம். கவர்னரிடம் மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பாதுகாப்பற்ற நிலையில் அரசு சுகாதார நிலையம் உள்ளது. அரசு மதுபான பார்களை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருப்பது போல் அரசு சுகாதார நிலையங்களையும் பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் பாகூரை அடுத்த குருவிநத்தம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு துணை சுகாதார நிலையம் பராமரிப்பின்றி பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுகாதார நிலைய வளாகம் முழுவதும் முள் புதர்கள் மண்டியுள்ளதுடன் கரையான் புற்றுகள், விஷப்பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகளின் கூடாரமாக உள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாம்புகள் மருத்துவமனைக்குள் தஞ்சம் அடைவதால் காலையில் பணிக்கு வரும் ஊழியர்கள் அச்சத்துடன் பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த சுகாதார நிலையத்தை நம்பி 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவ சேவைகளை பெற்று வருகின்றனர். மேலும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தடுப்பூசி செலுத்த வருவதால் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் இல்லாததையும் சுட்டிக்காட்டிய கிராம மக்கள் தற்காலிக பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களை நியமித்து இந்த துணை சுகாதார நிலையத்தை 24 மணி நேர மருத்துவமனையாக மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு மதுபான கடைகளுக்கு அளிக்கும் பாதுகாப்பு பராமரிப்பை ஏன் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு காட்டுவதில்லை என்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வரும் மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய கிராமமான குருவிநத்தம் கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 10,000த்துக்கும் மேற்பட்ட எங்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு துணை சுகாதார நிலையம் இந்த பகுதியில இயங்கிட்டு வருது. ஆனா இது தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இது வரைக்கும் இத சுத்தம் செய்யாம மிக மோசமான நிலையில புதர் மண்டி போய் செடிகள் கொடிகள் நிறைய புத்து உருவாகி பாம்பு எந்நேரமும் இந்த மருத்துவமனைக்குள்ள வந்து போய் ஒரு பாதுகாப்பு இல்லாத, இங்க இருக்கிற ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல், இங்க வர நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் இல்ல, குடிநீர் வசதியே கிடையாது, கழிவறை வசதி கிடையாது, இங்க வர மக்களுக்கு குடிநீர் வசதி இல்லை, இங்க இருக்கிற ஊழியர்களும் கிடையாது. இப்ப இப்படியான சூழல்ல இந்த துணை சுகாதார நிலையம் இயங்கிட்டு இருக்கு. இதை கவனத்தில் கொண்டு இங்க இருக்கிற அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் சரி செய்யணும். ஆனா இதை தவிர்த்து நீங்க இந்த பகுதியில் இருக்கிற பாகூர் தொகுதி முழுக்க நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் இயங்கிட்டு இருக்கு. அந்த மதுபான கடைகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இங்க கொடுக்கறது இல்லை. அதாவது இந்த மண்ணோட இளைஞர்களை சீரழிக்கின்ற இந்த மதுபான கடைகள்ல அரசே நடத்துற கடைகளை போய் பாருங்க, எவ்வளவு நீட்டா சுத்தமா வச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற இந்த மருத்துவமனை பொதுமக்களை பாதுகாக்கின்ற இந்த துணை சுகாதார நிலையம் இவ்வளவு மோசமான சூழல் இருக்கு. பாம்பு வந்து உள்ள போயிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான சூழல் இருக்கு. இங்க போனீங்கன்னா அந்த மது கடைகள்லாம் ஜொலிக்குது, ஒவ்வொரு கடையும் ஜொலிக்குது. ஆனா இந்த மண்ணை, இந்த மக்களை, இளைஞர்கள்லாம் நாசமாக்குற அந்த மதுக்கடைகள், இதையெல்லாம் பத்தி கவலை கொள்ளாத இந்த அரசாங்கம் இந்த துணை சுகாதார நிலையத்தை இந்த மோசமான சூழலை வச்சிருக்கிறது மிகப்பெரிய வேதனையா இருக்குது. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த ஊழியர்கள் நிரந்தர ஊழியர்கள் கிடையாது. இவங்க ஒரு ஒப்பந்த ஊழியர்களா இருக்கிறாங்க. இந்த துணை சுகாதார நிலையத்தை சரிப்படுத்தி, தூய்மைப்படுத்தி, சுத்தப்படுத்தி இதை இதுக்குன்னு தனியா ரெகுலரா ஸ்டாஃப் போட்டு முழு நேரமா இது இயங்க வைக்கணும் அப்படிங்கறதா இந்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரைத்த 3 அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். விரைவில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட நிலையில் முதலமைச்சராக ரங்கசாமி 5வது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடன் நமச்சிவாயம் மற்றும் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்ட நிலையில் மீதமுள்ள 3 அமைச்சர் பதவி நிரப்பப்படாமல் இருந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பரிந்துரையின் பெயரில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களான ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் காரைக்காலை சேர்ந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் ஆகியோரை அமைச்சர்களாக நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார்.
இவர்கள் 3 பேருக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் விரைவில் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் புகாரை அடுத்து எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நடவடிக்கையால் இணைப்பு வாய்க்கால் உடனடியாக தூர்வாரி சீரமைக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஞானப்பிரகாசம் மற்றும் தென்றல் நகரை இணைக்கும் வாய்க்கால் பல ஆண்டுகளாக அடைப்பு ஏற்பட்டு சுத்தம் செய்யப்படாமல் இருந்ததால் அந்த பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் புகார் தெரிவித்தனர். மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உத்தரவிட்டார். இதனையடுத்து பணியாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு பல ஆண்டுகளாக குப்பைகள் மற்றும் கழிவுகளால் அடைந்து கிடந்த வாய்க்கால் தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்பட்டது. இதன் மூலம் மழைநீர் தேக்கம் மற்றும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அபாயம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் நீண்ட கால பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு கண்டு தந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு அந்த பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மக்களுக்கு நான் ஒண்ணு தெரிவிக்கிறேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாய்க்கால் ஒண்ணு ஓடின்னு இருக்குது. அந்த வாய்க்கால்ல ஏகப்பட்ட துரு கலந்து துர்நாற்றம் அடிச்சுக்கின்னு கொசு மிச்சிக்கின்னு பலவிதமான தொல்லைகள் எங்களுக்கு கொண்டு இருந்தது. நாங்களும் அதை எவ்வளவோ பேர்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம். யாரும் அதை என்னன்னு கூட கேட்கல. இப்ப சமீபத்துல வந்த சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏ கிட்ட போய் நாங்க இதை போய் புகார் தெரிவிச்சோம். நான் புகார் தெரிவிச்சேன். அவர் உடனடியா என்ன பண்ணிட்டாரு, அடுத்த நிமிஷமே தன்கிட்ட இருக்கிற ஆட்களை அனுப்பி அதை உடனடியா என்னன்னு பார்த்து கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால கிளீன் பண்றாங்க. இதை அவர் கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டாருனாக்கா அவருக்கு எங்களுடைய மனமால நன்றியை நாங்க தெரிவிக்கிறோம். எம்எல்ஏன்ற முறையில நாங்க அவர்கிட்ட போய் எங்களுடைய கருத்துக்கள்லாம் நாங்க போய் சொல்றதுக்கு எங்களுக்கு நிச்சயம் விருப்பம் உண்டு. யாரும் செய்யாத காரியத்தை பல பேர்கிட்ட நாங்க சொல்லி செய்ய முடியாத காரியத்தை அவர் வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சாருன்ன உடனே எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். ஆனா இதுக்கெல்லாம் மெயின் எங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டினா, என்னுடைய புள்ள மாதிரி ஒருத்தர் இருக்கிறான் சாமிநாதன்ட்டு. அவன் உங்களுக்கும் தொண்டு செய்யணும் இருக்கிறான். நாங்க அவங்ககிட்ட சொல்லும் போது நாங்க இருந்து செய்யறோமான்னு சொன்னதுனால அவனுடைய ஏற்பாடு மேல நாங்க செஞ்சு முடிச்சுக்கிறோம். இதுதான் அவருக்கு எங்களுடைய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்தி கொள்ள வாடகை வெறும் 59,000 ரூபாய் மட்டுமே. இடம் வேலி சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9994066629 மற்றும் 9843048585. புதுச்சேரியில் மும்மொழி திட்டத்தின் மூலம் இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மும்மொழி திட்டம் மற்றும் புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து ஆளுநர் மாளிகை நோக்கி மனு அளிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி காமராஜர் சதுக்கத்தில் ஒன்று கூடிய தமிழ் பற்றாளர்கள் இயக்கத்தின் தலைவர் பாவாணன் தலைமையில் பேரணியாக நேரு வீதி வழியாக சென்றனர். கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு சென்ற பேரணியை பெரிய கடை காவல் நிலையம் அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில், புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்று பல போராட்டங்கள் மூலம் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அரசு ஏற்காமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதே நிலை நீடிக்குமானால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தனர். புதுச்சேரி, காரைக்கால் உள்ளடக்கிய அந்த நிலப்பரப்பு தமிழர்களுடைய நிலப்பரப்பாகும். இந்த நிலப்பரப்பில் பெரும்பான்மையான மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள். எனவே அவருடைய தாய் வழியில் கல்வி வழங்க வேண்டும். அந்த தாய்மொழியில் இங்கே கல்வி மட்டுமல்ல, ஆட்சி மொழி, அதிகார மொழி, வழக்கு மொழி எனவே அனைத்தும் தமிழில் இருக்க வேண்டும் என்பதுதான் 1964 இருந்து பாரதிதாசன் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய கோரிக்கையாகும். ஆனால் இந்த இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் இதற்கு முன்பு பிஜேபி கூட்டணியோடு இருந்த அந்த ஆட்சி நிர்வாகத்தில் புதிய கல்விக் கொள்கையும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தையும் கொண்டு வந்து புதுச்சேரி முழுவதும் அதனை நடைமுறைப்படுத்தி தமிழே இல்லாத நிலையை உருவாக்கி விட்டார்கள். எனவே அதற்காக தமிழ் அமைப்புகளும் தமிழ் உரிமை இயக்கமும்
பல கட்ட போராட்டங்களையும் பல மனுக்களையும் வழங்கி இருக்கிறோம். ஆனால் இறுதியாக மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து இங்கே இந்திய திணிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த மண்ணின் கலாச்சாரத்தோடு பிணைந்திருந்த பிரெஞ்சியையும் வெளியேற்றிருக்கிறார்கள். எனவே தமிழ் மொழி முதன்மையான மொழியாக இருக்க வேண்டும். இங்கே மக்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கத்தோடு இருந்த பிரெஞ்சு மொழியும் இருக்க வேண்டும். வெளி தொடர்புக்கு ஆங்கில மொழி இருந்தால் போதும். எனவே இந்த மும்மொழி மட்டுமே புதுச்சேரியில் இருக்க வேண்டும். புதுச்சேரியை அடுத்த கோட்டக்குப்பத்தில் மயான பிரச்சினை தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவர் இடையே உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அரசு சார்பில் அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ கிராம பெண்கள் கயிற்றால் கழுத்தை இறுக்கிக் கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். மேலும் கல்லை கட்டிக்கொண்டு கடலில் குதிக்க முயன்றதால் போலீசாருக்கும் மீனவ பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் பட்டியலின மக்கள் மயானத்தை பயன்படுத்துவது தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தினர் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. 2 தினங்களுக்கு முன்பு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு நேரில் களத்தில் வந்து ஆய்வு நடத்தி இரு தரப்பினர் இடையே சமூக நல்லிணக்கம் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் மக்கள் மற்றும் மீனவ மக்களிடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இருந்த போதிலும் நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பகுதியில் மயானத்திற்கு தேவையான இடத்தை அளந்து வேலி அமைக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மயான பகுதியில் தாசில்தார் தலைமையில் அளவிட வந்தனர். இதனை அறிந்த மீனவ பெண்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கழுத்தில் கயிறை மாட்டி இறுக்கிக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வோம் என தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். மேலும் தொடர்ந்து அளவிடும் பணி நடப்பதால் அளவீடு கல்லை கட்டி கொண்டு மீனவ பெண்கள் கடலில் குதிக்க ஓடினர். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்திய போது மீனவ பெண்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவ பெண்களை சமாதானப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் திரு சூரஜ் ஹெக்டே மறைவிற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளருமான திரு சூரஜ் ஹெக்டே அவர்கள் இயற்கை எய்தினார். அவரது மறைவையொட்டி புதுச்சேரி மகிழா காங்கிரசின் முன்னாள் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் அகில இந்திய செயலாளருமான திரு சூரஜ் ஹெக்டே அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி காலமானார். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்புகளை வகித்த இவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டு தீவிரமாக பணியாற்றி வந்தார். கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே நன்மதிப்பை பெற்றிருந்த சூரஜ் ஹெக்டே அவர்களின் திடீர் மறைவு காங்கிரஸ் கட்சியினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அன்னாரது மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி மகிழா காங்கிரஸ் முன்னாள் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது.
இதற்காக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கட்சி வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய தொண்டினை நினைவு கூர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். குருவிநத்தம் கிராமத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் அரசு துணை சுகாதார நிலையம் பராமரிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை. புதிய அமைச்சர்களாக ராஜவேலு, சிவக்கொழுந்து, ராஜசேகரன் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். விரைவில் நடைபெற உள்ளது பதவியேற்பு விழா. மும்மொழி திட்டத்தின் மூலம் இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசிற்கு கண்டனம். கவர்னரிடம் மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.